ஜீரோவுக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். சமீப காலமாகவே தமிழகத்தில் நடந்து வரும் மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது மதுவிலக்குக்கு எதிரான போராட்டங்கள். பல்வேறு அரசியல் கட்சியினரும் மக்களும் தனி மனிதர்களும் பல்வேறு நாளாக நீண்ட காலமாக இதற்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. இந்த நிலையில் இன்னொரு சாரார் மதுவிலக்கு கொண்டு வருவதன் மூலமாக தமிழகத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் குறித்து தான் இன்றைய ஜீரோ ஓவரில் அலச இருக்கிறோம், விரிவாக ஆராயவும் இருக்கிறோம். முன்பாக அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழக அரசின் வருவாயில் கிட்டத்தட்ட 20% மது விற்பனையால் கிடைப்பதாக கூறப்படும் நிலையில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவது தொடர்பான கோரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. அரசை மதுவை விற்பனை செய்வதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடங்கி சிறிய அளவிலான இயக்கங்கள் வரை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அதே நேரம் மதுவிலக்கால் கள்ளச்சாராயம், போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து தற்போது இருப்பதை விட மோசமான நிலை உருவாக வாய்ப்புள்ளது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டாலும் கூட மது பிரியர்கள் மதுவிலக்கில்லாத அண்டை மாநிலத்திற்கு சென்று மது குடிக்கும் நிலை இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சீரார்களை மது குடிக்க வைத்து துன்புறுத்தும் காட்சிகள் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வெளியானதை தொடர்ந்து கொந்தளிப்பான சூழல் உருவானது. திமுக தலைவர் கருணாநிதி, பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் மதுவிலக்கை அமல்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்த அறிக்கைகளையும் கருத்துகளையும் வெளியிட்டு வருகின்றனர். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய வாக்குறுதியாக மதுவிலக்கு அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இவ்வாறு பல்வேறு தரப்புகளிலிருந்து எதிர்ப்பலைகள் கிளம்பினாலும் மதுவிலக்கை கொண்டு வருவதால் தமிழக பட்ஜெட்டில் ஏற்பட உள்ள 25,000 கோடி இழப்பை ஈடு செய்வது கடினம் என்பதால் முழுமையான மதுவிலக்கு சாத்தியமில்லை என்ற கருத்து பொருளாதார நிபுணர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஒருவேளை மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் பட்சத்தில் அரசின் மானியங்கள், விலையில்லா பொருட்கள் போன்ற திட்டங்களுக்கான நிதி ஆதாரத்தை இழக்க நேரிடும் என்ற கருத்தும் நிலவுகிறது. எது எப்படி இருப்பினும் மாற்று வழிகளில் நிதி பெறுவதற்கான வழிகளை ஆராய்ந்து மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். குறிப்பிட்டிருந்த விஷயங்கள் தற்பொழுது தமிழக அளவில் ஒரு கொந்தளிப்பான நிலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் அதற்கான எதிர்ப்பு குரலை கொடுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் ஆதரவு குரலும் ஆங்காங்கே எழத்தான் செய்கின்றது. இந்த சூழல் குறித்து, இந்த விஷயங்கள் குறித்து விரிவாக அலசுவதற்காக அரங்கத்தில் மதுவிலக்கிற்காக நீண்ட காலம் போராடி வரும் காந்திவாதி சசிபெருமாள் ஐயா இணைந்திருக்கிறார். உங்கள் வருகைக்கு நன்றி. அதே போல பொருளாதார வல்லுநர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்காங்க. உங்களுடைய வருகைக்கும் நன்றி. சசிபெருமாள் ஐயா, நான் உங்ககிட்ட இருந்தே வர விரும்புகிறேன். நீண்ட காலமாக மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழகத்தில் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற ஒரு விவாத பொருள் இருந்துகிட்டே இருக்கு. கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய அடிப்படையான காரணம்? தமிழகத்தில் மட்டுமல்ல, மனித குலத்திற்கே மது தேவையற்றது. எப்படியோ தமிழகத்தில் நுழைந்து விட்டது, வளர்ந்து விட்டது. ஒரு ஆனால் தமிழகத்தை மட்டுமல்ல, உலகளவிலே மனித குலத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டாடும் தருணங்களில், துக்கமான தருணங்களில் மது அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியம் சார்ந்தே ஆரம்ப காலத்திலிருந்தே மனிதன் அந்த ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மதுங்கிறது நம்மோடு தானே பயணித்து வந்திருக்கின்றது. அதுவும் நம்முடைய பாரம்பரியத்தில் இணைந்தே தானே இருக்கின்றது. இல்லை, மனிதனுக்கு சந்தோஷம் என்பது வரவேற்கக்கூடியது. சந்தோஷம் எத்தனை நிமிடம் என்பதுதான் கேள்வி. இந்த சந்தோஷம் அவனுக்கு மரணத்தை தருகின்ற சந்தோஷம் தானே ஒழிய அவனுக்கு வாழ்க்கையை தரக்கூடிய, ஆரோக்கியம் தரக்கூடிய சந்தோஷம் அல்ல. திரு கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய கருத்து என்ன? மதுவிலக்கு குறித்த உங்களுடைய கருத்து என்ன? தமிழகத்தில் இது கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பு, இந்த சூழல் என்பதை தாண்டி உங்களுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து? இல்லை, இது பொலிட்டிக்கலி ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் தான். நான் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இப்போ அந்த நியூஸ் பிட்டில் வந்த மாதிரி ஒரு ரோட் மேப் இல்லாமல் உடனடியாக இதை வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா அதற்குண்டான இப்போ 25,000 கோடி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுக்கு 5 ஆண்டு, இப்போ அடுத்த 2016 5 ஆண்டுகள் ஒரு ஆட்சி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 lakh crores அப்படிங்கிறது ஒரு டெஃபிசிட் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பொருளாதார ரீதியாக பார்க்கணும். ஸோ இந்த ப்ரொஹிபிஷனை 2 விதத்தில் பார்க்கணும். ஒன்று மொராலிட்டி, தார்மீக உணர்வில். இப்போ இவர் சொன்ன மாதிரி அது ஒரு எதுவுமே ஒரு லிமிட்டோடு இருக்கணும். அது மதுவிலக்கு இப்போ கேரளாவில் தான் அது சமீபத்தில் அது பெரிய சர்ச்சையாகி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இன்னொரு ஆங்கிள் பொருளாதார ரீதியாக பார்க்கணும். ஸோ இந்த 2 விதத்துலையுமே பார்க்கும்போது வெவ்வேறு கோணங்கள் கிடைக்கும். பட் தார்மீக வழியில் பார்க்கும்போது, மொராலிட்டியில் பார்க்கும்போது நிச்சயமாக அது
கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அதனுடைய அளவு நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும். ஃப்ரீயாக அதாவது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய வழிவகைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். நிச்சயமா இந்த ஒரு சூழல், அதாவது மொராலிட்டி பிரகாரம் பார்க்கும் பொழுதே நம்ம மதுவை கட்டுப்பாடோடு வைக்க வேண்டும் அல்லது மதுவை தள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்தே வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் கூட நம்முன்னு இருக்கக்கூடிய இந்த படம் இது காட்டுகின்றது கிட்டத்தட்ட ஆண்டிற்கு எவ்வளவு லிட்டர் ஒரு மனிதன் மதுவை கொண்டு இருக்கிறான் சராசரியாக ஒவ்வொரு நாட்டிலும் என்ற அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இது ஒரு படம். இதை பார்க்கும் பொழுது ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகள், அமெரிக்கா, கனடா இந்த மாதிரியான நாடுகள் அதிக அளவில் கிட்டத்தட்ட 10 லிட்டருக்கும் அதிகமாக சராசரியாக ஒரு ஆண்டுக்கு ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வரை. ஆனால் அதே நேரத்தில் மிக குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நாடுகளின் பட்டியலை பார்க்கும் பொழுது அரேபிய தீபகற்ப நாடுகள், கூடவே அரபு லீக்கில் இருக்கக்கூடிய நாடுகள், இதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்தியா இருக்கின்றது. சீனாவை காட்டிலும் குறைவாகத்தான் நாம் மதுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். உலக அளவிலேயே இந்தியா மிக குறைவான நாடுகள், மிக குறைவாக ஆல்கஹாலை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய நாடாகத்தான் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது புள்ளியியல் அடிப்படையில். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலக அளவில் நம்ம ஒப்பிடும் பொழுது நம்ம மதுவை ஏற்றுக்கொள்வது அல்லது மதுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் அந்த மனநிலை இந்தியாவில் கம்மியாக இருக்கிறது தான் அப்படின்னு தானே இது காட்டுது, இந்த புள்ளி விவரம் காட்டுது. பொதுவாக உலக அளவில் மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைக்கும் தமிழகத்தில் மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போல் மேலை நாடுகளில் கொடுக்கின்ற மது, இங்கே தமிழகத்தில் கொடுக்கின்ற மது, இரண்டையும் நாம் பரிசோதித்து பார்க்கிற போது விஷத்தன்மை அதிகமாக இதில் இருக்கிறது. அது விஷத்தன்மையற்ற நிலை இருக்கிறது. எவ்வளவு மது குடித்தாலும் அங்கே போதையில் தள்ளாடுகின்றவனை மேலை நாட்டிலே பார்க்க முடிவதில்லை. இங்கே கீழை நாட்டிலே சிறிது 100 ml குடித்தால் கூட அவன் மதுவில் தள்ளாடுவது மட்டுமல்ல, உடல் உறுப்புகளும் சிதைந்து விடுகிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய வருமானத்தின் அடிப்படையில் பார்க்கலாம், இந்த மதுவால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை பார்க்கலாம். தற்பொழுது தமிழகத்தில் மது விற்பனையின் மூலமாக, வரியின் மூலமாக, விற்பனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருவாய் 2003-2005 ஆண்டு இடைப்பட்ட காலகட்டத்தில் தமிழகத்தின் வருவாயாக ஒட்டுமொத்தத்தில் கிட்டத்தட்ட 8511 கோடி ரூபாய் மது விற்பனையால், மது வரியால் கிடைத்திருக்கிற வருமானமாக பார்க்கின்றோம். அதே 2005-2007 ஆண்டு 13,503 கோடியும், அதற்கு அடுத்த காலகட்டம் 2007-2009 காலகட்டத்தில் 19,422 கோடியாகவும், 2009-11 27,000 கோடியாகவும், 2011-13 ஆண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 39,000, அதாவது 2 ஆண்டு கணக்கின் அடிப்படையில் 2013-15 ஆண்டு காலகட்டத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 47,000 கோடி ரூபாய், 47,829 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இந்த மது விற்பனையின் மூலமாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ரெவென்யூ கிடைக்கின்றது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது மதுவிலக்குங்கிறது கொண்டு வரும்பொழுது இது முற்றிலுமாக உடனடியாக கட்டாகிவிடக்கூடிய ஒரு வருமானம். இதனுடைய இழப்பு எந்த அளவிற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட இது இம்பாசிபிள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரக்கூடிய ஆட்சி, இப்போ இல்லை இந்த ஆட்சியாளர்களோ இல்லை வரக்கூடிய ஆட்சியோ ப்ரொஹிபிஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்பொழுது நிச்சயமாக 25,000 கோடி ஒரு ஆண்டுக்கு ஆன் அன் ஆவரேஜ், ஸோ 1.25 lakh crores அப்படிங்கிறது காம்பன்சேட் பண்ண முடியாத ஒரு ரெவென்யூ லாஸ் தான். இப்போ அந்த சப்சிடிஸ், இப்போ நிறைய மானியங்கள் கொடுக்கப்படுகிறது, சப்சிடிஸ் கொடுக்கப்படுது, அதெல்லாம் கட் பண்ணினால் கூட, ஏன்னா இப்போ 2 விஷயமா பார்க்கணும். ஒன்று நிச்சயமா இந்த தொடர்ந்து பேசலாம். ஐயா, நீங்கள் உங்களுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான இழப்பு அப்படிங்கிறது நம்முடைய பட்ஜெட்லேயே நம்ம ஒரு பெரும்பங்கு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மதுவிலக்கு கொண்டு வந்தால் ஏற்படும். இதற்கு மாற்றாக மதுவிலக்கு கோருபவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன? இதற்கு மாற்றாக இந்த வருமானத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன? இல்லை, பொதுவாக இந்த வருமானத்தை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு கசாப்பு கடைக்காரன் என்ன நினைப்பான்னு சொன்னால், ஒரு ஆட்டை வெட்டுகிற போது அதனுடைய தலை இவ்வளவு போகும், கால் இவ்வளவு போகும், தோல் இவ்வளவு போகும் என்று ஒட்டுமொத்தமாக பார்ப்பான். அது ஆட்டை இறக்க வைத்து செய்வதற்கு. ஆனால் மனிதனுக்கு மதுவை குடிப்பதன் மூலமாக வருமானத்தை ஈட்டுவது என்பது மனிதனுடைய கல்லீரல் போகிறது, மண்ணீரல் போகிறது, சிந்திக்கும் திறனே போகிறது, ஒட்டுமொத்த உழைக்கும் திறனே போய்விடுகிறது. உங்களுடைய பார்வை புரிகின்றது. நம்முடைய அரசினுடைய கடமை மக்களின் நலனில் அக்கறை செலுத்துவது என்பது. ஆனால் அதை தாண்டி இந்த ஒரு கோட்டிலேயே சென்று கொண்டு இருக்கக்கூடிய அரசு, தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு உடனடியாக இதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இதில் தடை விதிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். அந்த இழப்பை ஈடு செய்வதை பற்றி யோசிக்காமல் அதை கொண்டு வருவதும் கடினம். அந்த விஷயத்தை உடனடியாக நிறுத்திவிட முடியாது. ஏன்னா அதில் ஒரு பெரிய ஒரு வருமானம் இருக்கின்றது. அந்த வருமானத்தை இழந்துவிட்டு அரசினுடைய அன்றாட நடைமுறைகளை, அன்றாட அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் மிகப்பெரிய சுணக்கம் ஏற்படும். அந்த விஷயத்திற்காக தான் கேட்கின்றேன், ஒரு மாற்று தேவையா இல்லையா? இல்லை, வருமானம் என்பதை ஒற்றுக்கொள்கிறேன்.
அந்த வருமானம் ஒரு மனிதனுக்கு கல்வியும் உடல் ஆரோக்கியத்தையும் தொழிலும் கொடுக்கிற போது அவன் பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்கிறான். உற்பத்தி செய்வதன் மூலமாக நாட்டிற்கும் வீட்டிற்கும் அவனுடைய தேவைக்கும் பொருளாதாரம் வருகிறது. மதுவிலக்கை கொண்டு வந்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு இழப்பை நாம் மற்ற தொழில்களில் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை கொண்டு ஈடு செய்யலாம்ங்கிறீங்க. ஆனால் அதற்கும் கூட நீண்ட காலம் பிடிக்குமே. இல்லை, நான் அதை சொல்லவில்லை. ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் மூலம் ஒரு அரசு ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் மூலம், தொழில் கொடுப்பதன் மூலம், அவனுக்கு வழிகாட்டுதல் மூலமாக பல குடும்பங்களுக்கு அவன் சம்பாத்தியம் செய்கிறான். பல பண்டங்கள் சமுதாயத்துக்கு கிடைக்கிறது. ஆனால் குடிக்க வைப்பதன் மூலம் அவன் உழைக்க வைப்பதன் இந்த ஒரு சொல்லாடல் உங்கள்கிட்ட இருந்து வந்தனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். அதே அரசு தான் நெசவாளர்களிடமிருந்து கைத்தறியின் மூலமாக பெறப்படக்கூடிய துணியை கோப்டெக்ஸ் மூலமாக விற்கின்றது. இதே தமிழக அரசு தான். அதனுடைய லாபம், அதனுடைய வருமானம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1000 கோடிகளுக்குள்ளாகவே முடங்கி விடுகின்றது. ஒரு அரசு ஒரு சார்பு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டம், அதே சமயத்தில் துணியை வந்து அரசே விற்கின்ற பொழுது அதன் மூலமாக கிடைக்கின்ற லாபத்தை காட்டிலும் அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வருது, அது கெடுதல்னு மக்களுக்கு தெரிந்தும் கூட அவர்கள் வாங்குறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம அரசை எப்படி குற்றம் சாட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுது. பொதுவாக இன்றைக்கு பூச்சி மருந்தை தயாரிக்கிறாங்க, அது விவசாயத்துக்கு பயன்படுது. ஆனால் மனிதனுக்கு கொடுக்கின்ற இந்த மது மனிதனுடைய உயிரை கொள்ளும் என்று போர்டு போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இது அரசே எப்படி அரசு மருத்துவமனை, அரசு பள்ளி என்று சொல்லுகிறது, அதுபோல அரசு மதுபான கடை என்று வைத்து இவர்கள் மறைமுகமாக இந்த மக்களை கவர்ந்து இழுத்து விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள், குடிக்கே தெரியாதவர்கள், குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகாதவர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதாவது விற்பதன் மூலமாக குடியே இல்லாதவர்கள், குடிப்பழக்கமே இல்லாதவர்கள் இதனால் அடிமையாகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து உங்களால் முன்வைக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பொருளாதார ரீதியாக இதற்கு ஒரு மாற்று இருக்குதா? குறைந்தபட்சம் படிப்படியாகவாவது மதுவிலக்கு கொண்டு வரப்படுவதற்கான சாத்தியம் இருக்குதா? அந்த மாற்று குறித்தும் உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு முன்பு 0 ஹவரில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து அலசலாம்.